ஹாய் மக்களே, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற கோயில் வந்து திரு உத்தரகோச மங்கை, தமிழ்நாட்டினுடைய முதல் சிவன் கோயில் இதுதான். இப்போ ஸ்ரீ சக்தி சிற்ப கலைக்கூடத்துக்கு தான் எங்கள் ஊர் பொதுமக்கள் வந்திருக்காங்க. எதற்காகன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இந்த சிலையை வந்து இன்றைக்கி எடுத்துகிட்டு போகணும். இன்றைக்கி வந்து சிலை எடுப்பு விழா தான். புதிதாக எங்கள் ஊரில் வந்து ஸ்ரீ வங்கலகாளி அம்மன் கோயில் வந்து கட்டிக்கிட்டு இருக்கோம். அதற்கான நிகழ்வு தான் இன்றைக்கி. இப்போ வராங்க இல்லையா, இவங்கெல்லாம் கோயில் கட்டுறதுக்கு ஒரு முக்கியமான உறுதுணையாக இருந்தவங்க. ஆமாம் மக்களே, போய் பூஜை பொருளெல்லாம் வாங்குறதுக்காக போயிருந்தாங்க. அந்த 4 பேரும் தான் பூஜை பொருள்லாம் வாங்கிட்டு தான் வந்துட்டாங்க. இப்போ வந்து நீங்கள் பார்க்குறது வந்து இந்த சிற்ப கலைக்கூடத்தோடைய முன் முகப்பு தான். இதெல்லாம் வந்து நமது உறவுகள் தான். எல்லோருமே வந்து இந்த கோயில் கட்டுறதுக்காக வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டவங்க தான். எல்லாம் வரி வசூல் பண்ணுறதா இருக்கட்டும், ஒவ்வொரு மக்களையும் பார்த்து பைசா வசூல் பண்ணி அப்படி தான் அந்த கோயிலே கட்டப்பட்டது. அங்கே நிற்கிறது பார்த்திங்கன்னா எங்கள் அண்ணன், இந்த பக்கம் நான், அங்கிட்டு சேதுவல் அண்ணன். இதாங்க முகப்பு. நல்லா பார்த்துக்கோங்க. சிவன் கோயிலை பாருங்களேன், எவ்வளோ அழகாக இருக்குன்னு. தமிழ்நாட்டுடைய முதல் சிவன் கோயில் இது தாங்க. இப்போ நிற்கிற வண்டி வந்து நம்ம பங்காளியுடைய வண்டி தான். இந்த வண்டியில் தான் எனக்கு ஏற்றிட்டு போகணும். இது வந்து அப்பா, அங்கிட்டு வந்து தம்பி, அங்கிட்டு அண்ணன், பெரியப்பா பையன், சித்தப்பா பையன் எல்லாருமே இருக்காங்க. எல்லாருமே வந்து சொந்த பந்தங்கள் தாங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்து தான் இந்த கோயில் வந்து கட்டுறாங்க. இந்த பெரியவங்கள்லாம் உட்காந்துருக்காங்க. இப்போ வந்து பூஜை பண்ணி அதுக்கப்புறமா தான் வந்து இந்த சிலையை வந்து எடுத்துகிட்டு போக முடியும். அந்த பூஜைக்கான அனைத்து ஏற்பாடுகள் வந்து இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. அந்த ஒயிட் அண்ட் ஒயிட்டில் இருக்காங்க இல்லையா, ரைட் சைடு, அவர் தான் சிற்பி. சென்டராக இருக்காங்க இல்லையா, அவர் தான் சிற்பி. அவங்களுடைய மனைவி யார், அவர் வந்து சிற்பியோட அசிஸ்டண்ட்டு. இப்போ வந்து பூஜையெல்லாம் நடக்க போகுது. பூஜைக்கான அனைத்து ஏற்பாடுகளும் வந்து இப்போது நடந்துக்கிட்டு இருக்குது. பாருங்கள், பூஜை பண்ணுறதுக்கான அனைத்து இந்த பழங்கள், மாலை, தேங்காய் எல்லாம் எல்லாமே வரிசையாக கொண்டாந்து வச்சுக்கிட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் வந்து சிலைக்கு வந்து அபிஷேகம் பண்ணி இப்போ வந்து மாலையெல்லாம் போட்டாச்சு. அதுக்கப்புறமா வந்து சிற்பி தான் வந்து தேங்காய் உடைக்கிறாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அசிஸ்டன்ட் சிற்பி தான் இருக்கிற மற்ற தேங்காய் எல்லாத்தையுமே உடைக்க போகிறாங்க. ஏன்னா மக்கள் வந்து ரொம்ப வருட கனவு தான் இது, எப்படியாவது கோயில் கட்டிடணும் அப்படின்னு. அதுவும் இப்போ வந்து ஒரு மெயினான ரோட்டு மேலே தான் கட்டிகிட்டு இருக்கோம். இங்கே பாருங்கள், எல்லாருமே எங்கள் சொந்த பந்தங்கள் தாங்க. ஸ்ரீ வங்கலகாளி அம்மன் திருக்கோவில். இதற்கான கும்பாபிஷேகம் வந்து செப்டம்பர் 13 நடக்குது. மக்கள் எல்லாருமே வாங்க, வந்து அம்மன் அருள் பெறுங்க, பெற்றுட்டு போங்க. அன்னதானம் உண்டு, அன்றைக்கி அன்னதானம் உண்டு, சிறப்பு வழிபாடுகள் உண்டு. அந்த நாடகம், இரவு வந்து நாடகம் உண்டு. இப்போ வந்து தேங்காயெல்லாம் உடைச்சாச்சு. இப்போ வந்து பூஜை பண்ண போகிறாங்க. இந்த பூஜைக்கான ஏற்பாடுகள் தான் எல்லாமே அசிஸ்டன்ட் சிற்பி தான் பண்ணுறாரு. அவர் தான் மெயின் சிற்பியாக இருப்பார்னு நினைக்கிறேன்.
ஆனால் சிலை செய்கிறதுங்கிறது எவ்வளோ பெரிய திறமை தெரியுமா? நான்லாம் ஒரு ஆர்டிஸ்ட்டு தான். நாங்கள்லாம் வந்து கிராஃப்ட் மெத்தடில் தான் படமே வரைவோம், சைன் போர்டு ஆர்டிஸ்ட்டு. ஆனால் சிலை செய்கிறதுக்கு ஒரு தனி திறமைங்க, தனி கலங்க. அதெல்லாம் வந்து இப்போ பார்க்குறீங்கன்னா பூஜையெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் வரிசையாக வந்து ஒவ்வொருத்தராக வந்து சாமி கும்பிட போகிறாங்க. இப்போ வந்து அன்னியார் தான் வந்து சாமி கும்பிட்றாங்க. இவங்க தான் அந்த மெயின் சிலை செய்கிறதுக்கு வந்து 50,000 வந்து கொடுத்தாங்க. அடுத்து வந்து காசி முருகேசன் அண்ணன் அவர்கள். எல்லா மக்களுமே ஒவ்வொரு வகையில் உதவி இருக்காங்க. தன்னால் என்ன முடியுமோ அதை செஞ்சுருக்காங்க. அதுவும் இல்லாமல் நிறைய இடத்துல வசூல் பண்ணியிருக்காங்க போய் அலைஞ்சு. இப்போ வந்து எங்கள் அண்ணன், என்னுடைய கூட பிறந்த அண்ணன் தண்டாயுதபாணி இப்போ சாமி கும்பிட்றாங்க. அடுத்து வந்து யார் கும்பிட்றா? விழுந்து கும்பிட்றாரு. அடுத்து வந்து அண்ணன் சேதுவல் அவர்கள், அதாவது அடுத்து வந்து தம்பி கண்ணதாசன் இன்னும் சாமி கும்பிட்றாப்புல. அங்கிட்டு வந்து சித்தப்போ பாங்கவேல் ஓரமாக நிற்கிறார் அங்கிட்டு. அடுத்து தம்பி சித்தப்பா பையன்தான் சாமி கும்பிட்டுருக்காப்புல. அந்த சைடு பங்காளி பாலமுருகன் நிற்கிறான். தம்பி பாபு நிற்கிறாப்புல. அடுத்து இந்த வயலட் கலர் சட்டை போட்டுருக்கு இல்லையா, அது நான் தான். இப்போது நான் சாமி கும்பிட்றேன், அதைத்தான் நீங்கள் பார்க்குறீங்க. இப்போது எல்லோருமே சாமிக்கு வந்து கும்பிட்டதுக்கு அப்புறமா தான் சிலையை வந்து எடுக்கணும். இப்போ வந்து தம்பி பாபு வந்து சாமி கும்பிட்றாப்புல. அடுத்து வந்து யார் சாமி கும்பிட போகிறான்னா, நம்ம பங்காளி பாலமுருகன் அவர் தான் சாமி கும்பிட போகிறாரு அடுத்து. ஏன்னா அவர்கிட்ட வண்டியில் தான் வந்து எனக்கு ஏற்றிட்டு போனேன் எல்லாத்தையும். பற்றிலாம் அவர் தான் பாலமுருகன். துபாயில் வந்து நிறைய லட்சக்கணக்கில் சம்பாதிச்சிட்டு வந்து இங்கே வந்து வண்டி வாங்கிட்டார் சொந்தமாக. வண்டி வாங்கி இப்போ தான் வந்து வண்டி ரன் பண்ணிகிட்ருக்காரு. நல்லா சிறப்பாக போயிட்டுருக்கு. அவருக்கு லைஃப் செட்டில் ஆகிடுச்சு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ தம்பி ரவி வந்து சாமி கும்பிட்றாப்புல. பெரியப்பா பையன்தான் சாமி கும்பிட்றாப்புல. எல்லோருமே பூஜை பண்ணதுக்கு, எல்லோரும் பூஜை பண்ணி சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமா தான் சிலையை வந்து எடுக்கப்படும். இப்போ வந்து காணிக்கை கொடுக்குறதுக்காக சிற்பி வந்து தேங்காய் முடியும் மாலையும் எடுத்து வச்சுருக்காங்க. வந்து அப்பா கிட்ட தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா கோயில் கட்டுறதுக்கு வந்து அப்பா வந்து காலையில் எந்திரிச்சதுலேருந்து டைம் கிடைக்கும் போதெல்லாம் அங்கே தான் இருப்பாங்க. அப்பா கையில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த சைடு வந்து சித்தப்பா நிற்கிறாங்க. காணிக்கை மக்களே, எல்லோருமே செப்டம்பர் 11 மறக்காமல் வந்துடுங்க. அன்றைக்கி வந்து மகா கும்பாபிஷேகருக்கு நீங்கள் எல்லாருமே வரணும். வந்து அம்மன் அருளில் பெறுங்க. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும். எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் சரி, அம்மன் நிச்சயமாக நம்மளை கைவிட மாட்டாங்க. இப்போ எல்லோருமே வந்து காணிக்கையெல்லாம் கொடுத்தாச்சு. அடுத்து வந்து சிலை எடுப்பு விழா தான். இந்த சிலையை எடுத்து அந்த டெம்போவில் வந்து ஏற்றணும். ஏன்னா பூஜை எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து முதல்ல வந்து நம்மளுடைய விநாயகர் சிலை தாங்க தூக்குறாங்க. விநாயகர் சிலை தம்பி ராவி தூக்கிட்டு போகிறாப்புல.
அந்த சிலை வைக்கிறதுக்கான வந்து இந்த பீடம் இருக்கு இல்லையா, அது வந்து தம்பி பாபு எடுத்துகிட்டு போகிறாப்புல. ஏன்னா அதை வச்சா தான் சிலையை வைக்க முடியும். அடுத்து முருகன் சிலை. முருகன் சிலை வந்து அண்ணன் சேதுவேலு. அதுக்கான பீடத்தை வந்து கண்ணதாசன், தம்பி கண்ணதாசன் வந்து தூக்கிட்டு போகிறாப்புல. மொத்தம் 5 சிலைன்னு நினைக்கிறேன். அதில் வந்து இந்த மெயின் சிலை வந்து இந்த வங்கலக்காளி அம்மன் சிலை தாங்க பெருசு, சரியான வெயிட்டுங்க அது. அதை வந்து பத்திரமா கேர்ஃபுல்லாக கொண்டு போயிடணும். ரெண்டாவது வந்து வண்டியை வேகமாக ஓட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த சிலையை தூக்கும்போது பாருங்களேன், அது எவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு. இந்த பாருங்கள், கடப்பாரி வச்சு தாங்க தூக்குறாங்க. சரியான வெயிட்டுங்க உண்மையிலேயே. இப்போ வச்சு திரும்ப செட் பண்ணதுக்கப்புறமா தான் தூக்கி வைப்பாங்க. இதில் ஒரு என்ன அதிசயம்னு கேட்டிங்கன்னா, அந்த சிலை வந்து அவ்வளோ வெயிட்டாக இருக்குது. கரெக்டாக அது வந்து கேர்ஃபுல்லாக கொண்டு போகிற மாதிரி அதுக்கு கேப் விட்டு அந்த இடையில வந்து பெரிய கடப்பாறையை வச்சு தான் தூக்க முடியும். இப்போ இந்த பீடத்தை தூக்கி வச்சுட்டாங்க. இப்போ தான் மெயின் சிலையை தூக்கி வண்டியில் ஏற்றணும். இப்போ பாருங்கள், ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க தூக்குவாங்க. நல்ல வெயிட்டு இதெல்லாம், சரியான வெயிட்டுங்க அது. இப்போ வந்து மெயின் சிலை வந்து தூக்கி அப்படியே வண்டியில் வந்து ஏற்றியாச்சு. அப்படிலாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு தூக்குறாங்க அப்படிலாம், சரியான வெயிட்டு. என்ன கஷ்டப்பட்டு செய்கிறாங்கல்ல, அது வந்து கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும். இப்போ சிலையெல்லாம் தூக்கி வச்சாச்சு. இப்போ வந்து என்ன செய்யணும்னா, இதை வந்து வண்டியில் கொண்டு போயிட்டு மெதுவாக வந்து கொண்டு ஊரில் போய் இறக்கணும். இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த சிலையை நாங்கள் கொண்டுட்டு போகும்போது ரோட்டில் வர மக்கள், காரில் வர மக்கள், பஸ்ஸில் வர மக்கள் எல்லாருமே கையெடுத்து கும்பிட்டாங்க சிலையை பார்த்து. ஏன்னா சிலை வந்து ஓப்பனில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டாங்க சிற்பி. அதனால் டோர்லாம் க்ளோஸ் பண்ணலை. இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் ஊருக்கு வந்து வந்தாச்சு. அந்த வீடியோவில் நான் கேப்சர் பண்ணல, வந்தாச்சு. இப்போ என்ன செய்யணும்னா, இங்கே ஒரு பெரிய தண்ணீர் தொட்டி வச்சுருக்காங்க. அந்த தண்ணீர் தொட்டிக்கு உள்ளே தான் 45 நாள் வந்து அந்த சிலையை வந்து உள்ளே இருக்கணுமா. அதில் நிறைய வந்து தானியங்கள் எல்லாமே போட்டு வச்சுருக்காங்க. இப்போ பார்க்குறீங்க இல்லையா, மெயினாக வந்து அந்த பெரிய சிலையை தான் தூக்குறாங்க. தூக்கி உள்ளே வச்சதுக்கப்புறமா தான் அடுத்து இருக்கிற இந்த குட்டி குட்டி சிலையெல்லாம் தூக்காளுக்கு, விநாயகர் சிலை, முருகன் சிலையெல்லாம் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அடுத்து பாருங்கள். இதிலே ரொம்ப கஷ்டப்பட்டு தாங்க அதை தூக்கி வைக்கிறாங்க. ஏன்னா தண்ணி தொட்டி உடஞ்சிடக்கூடாது. அதனால் வந்து ரொம்ப பொறுமையாக தான் தூக்கி வைக்கிறாங்க. கோயில் சின்ன கோயில் தாங்க, ஆனால் கஷ்டப்பட்டு தான் கட்டணும். இந்த மக்கள்லாம் சேர்ந்து ரொம்ப பாடுபட்டு தான் கட்டியிருக்கு. எல்லோருக்கும் நல்லது நடக்கணும். ஏன்னா பல நாள் ஆசை. ஏன்னா எங்கள் கோயில் வந்து எங்கள் தெருவுக்கு உள்ளார தான் இருந்தது. ஒரு சின்ன குட்டி கோயிலாக தான் இருந்தது. அது வந்து பெருசாக கட்டணும்னு ஆசைப்பட்டு படிப்படியாக இப்போ 2 வருஷத்துக்கு மேலே ஆச்சுங்க அதை ஆரம்பித்து. இப்போ தான் வந்து வேலை முடிஞ்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் வேலைக்கு இந்த கம்பிகள்லாம் போட வேண்டிய வேலை இருக்குது. இன்னும் வந்து இடத்த இன்னும் கிளியர் பண்ணலை. திருவிழாவுக்கு வந்து இன்னும் டைம் இருக்குது. நிறைய மண்ணடிக்க வேண்டியது இருக்குது. இந்த கை பிடிக்கிற மாதிரி இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்லேருந்து கம்பி போட வேண்டியது இருக்குது. அந்த வேலையெல்லாம் வந்து படிப்படியாக தான் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ பாருங்கள், மக்கள் எல்லா சிலையும் தூக்கி உள்ளே வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நான் பூஜை பண்ணிக்கிட்டு தான் தூக்கி உள்ளே வச்சாங்க. இந்த வண்டியில் இருக்கும்போதே வச்சு பூஜை பண்ணிட்டாங்க. பூஜை பண்ணதுக்கப்புறமா தான் தூக்கி உள்ளே வச்சுருக்காங்க. உள்ளே வச்சதுக்கப்புறமா எல்லாத்துக்கும் வந்து விபூதி குங்குமம் கொடுக்குறாங்க. ஏன்னா இது இந்த நிகழ்வு நடக்கும்போது எப்படியும் வந்து ஒரு மணி 12-12:45 இருக்கும். அந்த நேரத்துக்கு மக்கள் யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க மட்டும் வந்திருக்காங்க. எல்லோரும் வேலைக்கு போயிருப்பாங்க இல்லையா, தெரியாது இல்லையா. நான் வஜ்ரா எங்கள் ஊர் பஸ்ஸு கரெக்டாக போகுது, 1 மணி பஸ்ஸு கரெக்டு தான். 12:45 வந்துட்டு இப்போ 1 மணிக்கு திரும்பிடுச்சு. இப்போ எல்லோருக்கும் விபூதி வந்து வழங்குறாங்க. அதுக்கப்புறமா சாக்லேட் கொடுப்பாங்க, இனிப்பு. இது வந்து மீசைய சித்தப்பு பாங்கிவேலு, அங்கிட்ட முருகன் அண்ணன், பெரியப்பா மையம் தான் அவர். இது வந்து எங்கள் சித்தப்பா. இந்த ப்ளூ கலர் சட்டை வந்து எங்கள் அப்பா.
எங்கிட்ட தம்பி, டாக்டர் ராச முருகேசன் அண்ணன், எங்கிட்ட ஒயிட் ஷர்ட்டு எல்லாம், இது எங்கள் அண்ணன் பச்சை கலர் ஷர்ட்டு, எல்லாமே வந்து எங்கள் சொந்த பந்தம் தாங்க. ஆண்டி வளத்தோர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து தான் அந்த கோயிலை கட்டிக்கிட்டு இருக்கோம். கோயில் கட்டி முடிச்சாச்சுன்னு ஒரு சில வேலைகள் மட்டும்தான் இருக்குது. கும்பாபிஷேகம் மட்டும் நடத்த வேண்டியது இருக்குது. அது சிறப்பாக நடந்துருச்சுன்னா எங்களுடைய ஆசை எல்லாம் நிறைவேறிடுங்க. ஏன்னா மக்கள் நிறைய ஆசைப்பட்டாங்க, எப்படியாவது கோயில் கட்டிடணும்னு. இப்போ எல்லாத்துக்கும் வந்து ஸ்வீட் கொடுக்குறாங்க. இந்த தண்ணீர் தொட்டிகளை வந்து நிறைய தானியங்கள்லாம் போட்டு தான் வச்சுருக்காங்க. இதை வந்து இப்போ க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இப்போது க்ளோஸ் பண்ணி இந்த 45 நாள் தண்ணிக்குள்ளேயே இருக்கணுமா. அப்போது கும்பாபிஷேகத்துக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னால் தான் எடுத்து கோயிலுக்கு உள்ளே வந்து அந்த சிலையை வைப்பாங்களாம். அது பெரியவங்களாம் சொன்னது. நமக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியல. பார்த்திங்கன்னா நல்லபடியாக வந்து சிலையை தூக்கி நீர் தொட்டிக்கில் வச்சாச்சு. மக்களை இது வந்து நம்முடைய அல்லாச்சி தோப்புன்னு சொல்லுவாங்க, பழங்காலத்து தோப்பு. அதை தான் உங்கள்கிட்ட காட்டுறேன். சரி மக்களே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். எல்லோருமா சந்தோஷமாக வாங்க, வந்து ஸ்ரீ வங்களக்காளி அம்மனுடைய அருளை பெறுங்க. இன்றைக்கி வந்து அன்னதான நிகழ்ச்சிகள் தான் இருக்குது. நைட்டு வந்து நாடகம்லாம் இருக்குது. எல்லோரும் வந்து சந்தோஷமாக சாமியை கும்பிட்டுட்டு சாப்பிட்டுட்டு போங்க. நன்றி, வணக்கம் மக்களே.